இல்லாம செய்ததுக்கு ஆண்டவர் கிருபை கொடுத்தார். அல்லேலூயா. பிறகு பாத்தீங்கன்னா 1ஆம் மணி அடிச்ச உடனே பாட்டு படிக்க ஆரம்பிச்சிருது. சத்தமா படிச்சு கடைசியில என்ன நடந்துன்னு கேட்டா, மாற்று சபையில் உள்ளவங்க கூட அந்த சபை ஆராதனைக்கு வர ஆரம்பிச்சாங்க. நான் உங்களுக்கு சொல்லுவேன், தயவுசெய்து நீங்க உங்க சபையை பார்த்து என்ன செய்யுங்க, போங்க. உங்க சபைக்கு ஆள் வேணும், நீங்க அங்க இருங்க. இங்க இருக்க ஆட்களுக்காகத்தான் நான் ஊழியம் வந்திருக்கேன்னு சொல்லி இருந்தாலும் ஆண்டவருடைய கிருபையினால எங்க சபைக்கும் போயிடுதேன். இந்த ஆராதனை கொஞ்ச நேரம் என்ன செய்தேன், கலந்துக்கிட்டேன். ஆனால் பிரியமானவர்களே, அந்த ஒரு அபிஷேகம் தான் இன்றைக்கு என்ன சொல்லிட்டு இருக்குன்னு கேட்டா, நம்முடைய திருச்சபைகளில் எழுப்புதல் கட்டாயம் என்ன செய்யணும், வரணும். நம்முடைய திருச்சபைகளில் தூந்து போன ஒரு நிலைமை என்ன செய்யணும், இருக்கவே கூடாது. சபைகளில் ஒரு நல்ல ஒரு அனல் உண்டாகணும். சபைகளில் மக்கள் வாஞ்சையோடு வரும்போது சபையை நடத்துகிற ஊழியர்கள் தகுந்த இறைய கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த வைராக்கியங்கள்லாம் இந்த ஊழியம் செய்தனால வந்து ஒரு கிருபை நான் திட்டமா சொல்ல முடியும். அதுபோக மற்ற சபைகளில் வேலை செய்யும் போது கூட ஆண்டவரே, எல்லாரும் சொல்லிட்டுலாம் வேலை செய்யும் போது என்னை விட நல்ல வேதாரி உள்ளவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. அவங்க மத்தியில் நின்று என்ன செய்யணும், ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லணும், அவங்க அதை அங்கீகரிக்கணும். ஆனா நம்முடைய சொந்த பலத்தில் முடியாது, அபிஷேகத்தை தான் அனுப்பிக்கிட்டே இருப்பேன். அல்லேலூயா. எதை அனுப்புகிறது சொல்லுங்க, அனுப்புங்க. எல்லாரும் கையை கட்டிட்டு இப்படியே உட்காந்து, நீங்க என்னை முடிக்க சொல்லிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். நீங்க முடிக்கிறதுக்கு சிக்னல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னு நினைச்சிட்டேன். ஏன்னு கேட்ட அப்படியே ஏலேலோ 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 விசுவாச கப்பல் போயிட்டே இருக்கும். அபிஷேகம் நமக்குள்ள வரும்போது, அபிஷேகம் நம்மளை நடத்தும் போது அந்த விசுவாச வாழ்க்கை ஓடிக்கிட்டே இருக்கும். நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் விருத்தி அடைஞ்சுக்கிட்டே இருக்கும். நமக்கு எதிராக இருக்கிறவங்க எல்லாம் நாளுக்கு நாள் என்ன செய்வாங்க, பலவீனப்பட்டுக்கிட்டே போவாங்க. அந்த பலவீனப்பட்டு போற நமக்கு பெரிய சந்தோஷம் இல்லை, அவங்களையும் நம்மள மூலமா கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அபிஷேகம் நம்மளை வழி நடத்தும். அநேக நேரங்களில் நம்ம பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தை சில நேரங்களில் முறிச்சிருக்கும். அப்படி முறிக்கும் போது என்ன ஆகுன்னு கேட்டா, ஆண்டுடைய வழிநடத்தல் வந்து நமக்கு என்ன செய்யாது, கிடைக்காது. ஆண்டுடைய வழிநடத்தல் எப்பொழுதும் நமக்கு என்ன செய்யணும், கிடைச்சிக்கிட்டே இருக்கு. இப்போ இந்த கூட்டங்கள்லாம் நம்ம எப்படி நடத்துறோம் அப்படின்னு கேட்டா, ஏதோ சின்ன பிளான் போடுவோம், அங்கிருந்து போடுவோம், அவ்வளவுதான். ஆனா இங்க உடனே எல்லாம் என்ன செஞ்சிடும், எல்லாம் மாறிப்போம். எல்லாம் யார் கையில ஒப்படைச்சிட்டோம், ஆவியானுடைய கையில ஒப்பு கொடுக்கும்போது ஆவியானவர் வேறு விதமா என்ன செய்வாரு, நடத்திக்கிட்டே போவார். அது சரியா இருக்கும். அல்லேலூயா. ஒரு முறை தரங்கம்பாடிங்கிற இடத்துல நாங்க ஒரு ஜெபக்குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கும்போது ஒரு பெரிய எதிர்ப்புன்னா என்னன்னா, அந்த ஜெபத்தை நீங்க அங்க போய் என்ன செய்யக்கூடாது, பண்ணக்கூடாது. எனக்கு அண்ணன் சொன்னாங்களா, அரசாங்க ரோட்ல நடக்கிறதுக்கு எங்களுக்கு என்னையா தடை அப்படின்னு கேட்டது மாதிரி, கடற்கரை ஓரத்தில் நாங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம், அங்க என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய எதிர்ப்புன்னு வந்துச்சு. ஆனாலும் கூட அந்த என்னுடைய அந்த நிறுவனத்துடைய தலைவர் சொன்னாரு, நீங்க அங்க போய் என்ன செய்யக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னார். அவர்கிட்ட ஒரு நாள் தாழ்மையோடு சொன்னோம், ஜெபம் அது ஆண்டுடைய கிருபையா நடத்திக்கிட்டு இருக்கிறோம்.
இதை என்ன செய்யக்கூடாது, தடை பண்ணவே கூடாது. ஜெபம் நடந்துட்டே இருக்கிறது எல்லாருக்கும் ஆசீர்வாதம். பிறகு ரொம்ப மிரட்ட ஆரம்பிச்சேன். உங்களை நான் அப்படி பண்ணிடுவேன், இப்படி பண்ணிடுவேன், உங்களோட சேர்ந்தவங்களை அப்படி பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் நான் டிஸ்மிஸ் பண்ணிடுவேன் ஆகி போயினார். கடைசியில் தைரியம் இருந்துச்சு, என்ன வேணாலும் என்ன செய்யும், அழகான முடிவு. மனுஷன் 40 நாளும் மாத்திரமல்ல, இவ்வளவுதானே. ஒரு சர்டிஃபிகேட் நமக்கு சாப்பாடு போடுறதை விட இந்த பைபிள் நமக்கு நல்ல சாப்பாடு போடுவோம். கடைசியில் ரொம்ப மிரட்டின உடனே நமக்கு ஒரு தைரியம் தான் வந்துச்சு, என்ன வேணாலும் என்ன செய்யும் செய்து வருங்க. பிறகு உற்சாகமா ஜெபிக்க ஆரம்பிச்சோம், நல்லா ஜெபிக்க ஆரம்பிச்சோம். பாருங்க, ஜெபம் பண்ண அந்த அபிஷேகம் அப்படியே வர ஆரம்பிச்சிச்சு. முட்டு போட்ட உடனே அபிஷேகம் வருவாங்க. முட்டு போட்ட உடனே வாழ்க்கையில பாவ உணர்வு வரும். முழங்கால் படிக்கிட்ட உடனே பாவின்னு சொல்லி அழுது புலம்புவாங்க. அப்படிப்பட்ட ஒரு அபிஷேகம். அல்லேலூயா. இது லேச அபிஷேகமா, ஹையஸ்ட் அபிஷேகமா, உயர்ந்த ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் நாட்கள்ல அந்த குழுவுக்கு ஆண்டவர் அதிகமா கொடுத்தார். இங்க அபிஷேகம் நடக்க எல்லாரும் கூடி ஜெபம் பண்ண போறாங்க. சனிக்கிழமை தோறும் சாட்சி கூட்டம் வச்சிருப்போம். இங்க ஒரு குரூப் சினிமாவுக்கு ஓடி போயிடும். நாங்க ஒரு குரூப் உட்காந்து சனிக்கிழமையில அந்த காத்திருப்பு ஜெபம் மாதிரி வச்சிருப்போம். பாத்தீங்கன்னா பெண்கள்லாம் வரக்கூடாதுன்னு சொல்லியிருப்போம். அங்க எல்லாரும் ஒவ்வொருவரும் குடும்பமா வந்து நிற்பாங்க. இல்லையா, நான் சொல்லுவேன், ஐயா தயவுசெய்து நீங்க தனி ஆண்களா மட்டும் என்ன செய்யுங்க, வாங்க ஃபேமிலியை கூட்டு வரண்டான்னு சொன்னாலும் நாங்களா கூட்டு வரோம் உங்களுக்கு நின்றுவாங்க. இல்லையா, அங்க கொடுக்குற சாட்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கரமான சாட்சியா இருக்கும். ஒரு முறை ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு வட்டமாக இருந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கோம். திடீர்னு கண் விழிச்சு பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருந்து விழிச்சு பார்த்தேன். தூரத்துல ஒரு ஸ்டார், ஒரு பெரிய பிரகாசமான ஒரு வெளிச்சம் தூரத்துல தெரிஞ்சிச்சு. அப்ப ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுதுன்னு நினைச்சுக்கிட்டு அதை கொஞ்சம் அப்படி பார்த்தும் பாராம விட்டுக்கிட்டே இருந்தேன். பிறகு வர 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 பிரகாசமா இருந்துச்சு. அப்படியே வருது, கொஞ்சம் ஒரு சின்ன பிட்டு கூட அங்கங்க என்ன செய்யற அசையவே இல்லை. அப்படியே அந்த வெளிச்சம் நேரே வந்து இந்த குரூப்பா கூடி இருந்ததுக்கு நேரம் மேல வந்து நிக்க. எல்லாரையும் தட்டி எழுப்பி பாருங்க, அப்பா எல்லாரும் மேல என்ன செய்யுங்க பாருங்க, ஆண்டவர் நம்மளெல்லாம் ஒரு பெரிய வெளிச்சத்துக்குள்ள என்ன செய்ய போறாரு, நடத்த போறாருன்னு சொல்லி அன்னைக்கு ஒரு பெரிய பரவசமான ஜெபத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. எதிர்ப்பு என்னாச்சு தெரியுமா? ஒரு மாசம் மிரட்டிட்டு இருந்தாரு, ஜெபம் நடந்துட்டே இருந்துச்சு. திடீர்னு எதிர்ப்பு கொடுத்தவருடைய வீட்டுல ஒருவருக்கு சுகையினம் ஆச்சு. அல்லேலூயா. அவருக்கு திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துச்சு. காரைக்கால் ஆஸ்பத்திரியில சேர்க்கணும். காரைக்கால் ஆஸ்பத்திரியில சேர்த்தாச்சு. கவனிக்க ஆள் கிடையாது. வீட்டுல அந்த அம்மாவும் அந்த சாரும் தான், வேற யாரும் கிடையாது. ரெண்டாவது அவங்களுக்கு யாரும் உதவி செய்ய மாட்டாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட குணமுள்ள அம்மாவும் ஐயாவும். அல்லேலூயா. இப்பவும் நம்ம ஆட்களை பற்றி சிலர் அப்படிதான் சொல்லுவோம், ஏப்பா அவ பாட்டு தான் படிப்பாப்பா, குணம் ஒண்ணுக்கு ஆகுது அப்படிப்பாங்க. நல்ல ஓடின்னு ஓடுவா, குணம் சுத்தம் மோசம் சீரதமாங்க. உங்க குணங்கள்லாம் எப்படி எப்படி இருக்குது? நல்ல குணமா அந்த அம்மா குணம் தானே? வந்தா தானே தெரியும். இங்க நல்ல குணம் சும்மா நீங்காட்ட அடிச்சு விட்டுருவேன். குணங்களை மாத்திருக்கு. சரிதானே? குணம் கம்ப்ளீட்டா மாறணும். கடைசியில அவங்களுக்கு யாருமே உதவிக்கு ஆள் போகலை. யோசிச்சு பார்த்தாரு என்ன செய்யலான்னு சொல்லி ஆவியானவர் பேசினாரு. இவங்களை கூப்பிடுன்னு சொல்லி ஒரு நாள் காலையில் வந்து தம்பி ஞானப்பிரகாசம் அப்படி மைத்தனுக்கு சோமில்லாமல் காரைக்கால் ஆஸ்பத்திரியில் இருக்கிறாங்க, அட்டாக்கில் மோசமாக இருக்கு, நீங்கள் போய் என்ன செய்யணும் ஜோமன் கூட சொல்ல. ரெண்டாவது சொன்னார், கவனிச்சுட்டு தான் சொன்னார். அல்லேலூயா. அதுக்கு பிறகு தான் சொன்னார் ஜெபம் பண்ணிக்காங்கன்னு சொல்லி. அவர் ஜெபம் பிடிக்காது பார்த்தீங்களா, கவனிச்சுக்காங்க. அதுக்கு பிறகு ஜெபம் பண்ணுங்க. நல்ல பகல் முழுசும் நீங்கள் பார்த்துக்காங்க, ராத்திரி முழுசும் ஏசுபாதுன்னு ஒருத்தர் இருக்கார், அவரை அனுப்பி விட்டுருந்தேன். உங்களுக்கு லீவு தந்துருந்தேன், ஸ்கூலை பற்றி ஒன்றும் பிரச்சனை போகட்டேன். ரொம்ப சந்தோஷம் சொல்லிட்டு 15 நாள் பகலுக்கு நான் போய் பார்த்துக்கிட்டேன். அன்னைக்கு 15 நாள் நைட்டில் ஏசுபாதை போய் பார்த்துட்டேன். ஆண்டுடைய கிருபையினால சாக போறவர் படிச்சுக்கிட்டாரு. அவருடைய உள்ளத்துல ஒரு உடை வந்துச்சு. அதுக்கு பிறகு அந்த ஜெபத்தை அவர் என்ன பண்ணலை, தடையே பண்ணலை. கடைசியில் நாங்கள் எல்லாம் முடிச்சுட்டு வரும்போது எங்கள் வீட்டில் வந்து ஜோ மட்டும் பொங்கினாரு. வீட்டில் போய் ஜோ மட்டும் வந்தோம். சர்டிஃபிகேட் கான்டாக்ட் எழுதினார். சிலர் சொன்னாங்க என்னத்தையா எழுதி வச்சிருப்பாரு, என்ன தடவை நமக்கு என்னப்பா, இது நமக்கு தெளிவா இருக்கு. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன்.
he can tolerate any sort of situation எழுதினார். he can tolerate any sort of situation, எந்த சூழ்நிலைகளையும் இவன் சமாளித்து போயிடுவான்னு எழுதினார். அல்லேலூயா. நாம இல்ல, நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர், நமக்குள் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஆவியானவர் சொன்னா. அதனால கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு எல்லாரும் இடம் கொடுங்க. நமக்கெல்லாம் ஒன்றும் இடம் கொடுக்க வேண்டாம். நான் போயிடுவேன், நான் உண்டாக்கிறேன், நான் படிச்சுட்டா நல்லா இருக்கும், நான் பிரசவம் பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், நான் இந்த சாட்சி கொடுத்த இடத்துல நல்லா இருக்கும், இவங்களை விடுறத விட என்னை விட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். அப்படிலாம் ஒன்றும் யாரு பண்ணாங்க, அபிஷேகம் இருந்தால் போதும். அல்லேலூயா. ஒருத்தர் வந்தார், இன்னைக்கு நீங்கள் பிரசங்கம் பண்ணது ஏற்கனவே ஆயுதம் பண்ணிட்டு வந்ததா, இங்கே வந்த பிறகு எடுத்ததா? நான் எப்போ எடுத்தா உனக்கு என்ன? நான் ஆயுதம் பண்ணிட்டு வருவேன், வந்த இடத்துல எடுப்பேன். எப்படி கர்த்தர் என்னை மாற்றுதாரோ அவர் காற்று, அவர் என்னை எப்படி தடுதாரோ அப்படிலாம் நினைச்சுவேன், போயிட்டே இருப்பேன். அவருக்கு ஒரு எரிச்சல் என்னன்னு கேட்டா, நல்லா பேசிட்டானே இன்னைக்கு. அந்த அதை அவரால் எரிச்ச முடியல, அதை தாங்கிக் கொள்ள முடியல. நான் சொன்னேன், நான் எப்படி எடுத்துட்டு வந்தா உங்களுக்கு என்ன இல்லையா? அப்ப இதெல்லாம் வேண்டாத விதத்த வாதங்களை நம்ம அநேகர் கேட்கக்கூடிய உலகத்தில் நம்ம எல்லாரும் இருந்துகிட்டு இருக்கோம். இதெல்லாம் முறியடிக்கணும்னா கர்த்தருடைய அபிஷேகம் நமக்கு என்ன செய்யணும்? கர்த்தருடைய அபிஷேகம் நமக்குள் வரும்போது நம்ம வர வர என்ன செய்வோம்? வளர்த்து கொண்டே இருப்போம். நம்முடைய கூடு, நம்முடைய வீடு விருத்தி ஆகிட்டே இருக்கும். நமக்கு எதிர்ப்பு கொடுக்கிறவங்க எல்லாம் வர வர அப்படியே என்ன செய்வாங்க? அல்லேலூயா. அப்ப தாவீது நாளுக்கு நாள் அவர் விருத்தி அடைவதற்கு காரணம் என்னன்னு சொன்னா, கர்த்தர் அவரோடு கூட இருந்தார். அவர் தன்னுடைய செய்கைகளில் எல்லாம் புத்தியாய் நடந்தான். அவன் மகா புத்திமானாய் நடக்கிறத கண்டு சவுல் அவனுக்கு எப்படி இருந்தானா? பயந்திருந்தான். இனி எல்லாரும் அப்படித்தான் இருக்க போறான். அல்லேலூயா. எப்படியா அப்படி பேச முடிஞ்சு, எப்படியா இருக்கு இப்படி ஒரு நிதானம் வச்சு படபடான்னு பேசுவார். இப்போ இவ்வளவு பொறுமையா எப்படி இருந்தாரு? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. இரண்டாவதாக, நம்ம நாளுக்கு நாள் விருத்தி அடைய போறோம். நம்முடைய குடும்பங்கள் நாளுக்கு நாள் விருத்தி அடைய போகுது. என்ன எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டா, கர்த்தருடைய அபிஷேகம். கடைசியாக மூன்றாவதாக 1 சாமுவேல் 17வது அதிகாரம் 34 உங்களுடைய ஆர்வத்தை நான் பாராட்டி நானே வாசிக்கிறேன். 33வது வசனத்திலிருந்து நீங்க கவனிங்க, நான் வாசிக்கிறேன். அப்பொழுது சவுல் தாவீதை நோக்கி, நீ இந்த பெலிஸ்தனோட எதிர்த்து யுத்தம் பண்ண உன்னால் ஆகாது, நீ இளைஞன், அவனோ தன் சிறு வயது முதல் யுத்த வீரன் என்றான். தாவீது சொல்றாரு, இப்படிலாம் வாழ்க்கையில் என்ன செஞ்சு நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்பு வைத்தேன். அது என்மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் அது அடியானாக்கி நான் கொண்டேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நீந்தித்தானே. பின்னும் தாவீது, இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. பின்னும் தாவீது சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பு வைத்த கர்த்தர் பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்பு வைப்பார். பெரிய விசுவாசம். அல்லேலூயா. பெரிய விசுவாசம். தாவீதுக்குள்ள ஒரு பயங்கரமான விசுவாசம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டா, பழைய காலத்தை நினைச்சு பார்க்கிறார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எதை நினைச்சு பார்க்கணும்? பழைய காலத்தை நினைச்சு பார்த்தோம்னு சொன்னா நமக்கு ஒரு புது விசுவாசம் கிடைக்கும். பழைய காலத்துல எப்படி கர்த்தர் நம்முடைய நடத்தினார், எப்படிலாம் நம்முடைய கஷ்டத்தை கர்த்தர் மாற்றினார், நம்முடைய ஏழ்மையை எப்படி மாற்றினார், நாம் எப்படி இருந்தோம், இன்னைக்கு எந்த நிலைக்கு உயர்த்தப்பட்டிருக்கோம்னு சொல்லி இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது இன்னும் நம்மளை கர்த்தர் நினைச்சுவாரு, நடத்துவார். இன்னும் நம்மளை கர்த்தர் நடத்துவார். மனுஷன் அநேக வருஷம் ஜீவித்து உயிரோடு இருந்தாலும் அவன் எதை நினைக்கணுமா? இருளின் நாட்களையும் நினைக்கணும்னு சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம். அந்த நாட்களை நினைச்சு தாவீது பார்க்கிறாரு. என்ன அவருக்கு ஒரு தைரியம் வந்துச்சு? எப்படி தைரியம்னு கேட்டா, இந்த 37வது வசனம், என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். இந்த விசுவாச வார்த்தையை தாவீது சொன்ன உடனே சவுல் என்ன பண்ணுறாரு பாருங்க. அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து பா அப்படின்னு சொல்லிட்டாரு. அல்லேலூயா. இனி ஓகண்ட கிடந்து என்னால நிச்சய முடியாது, மூச்சை கொடுக்க முடியாது. இனி நான் என்ன சொன்னா நீ கேட்க போறது இல்லை. இனி என்ன ஒன்னால தடை பண்ணவே முடியாது. போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார்.
விசுவாச வார்த்தைகளை பேசுறதுனால தாவீதுக்கு ஒரு பெரிய விருத்தி கிடைச்சிச்சு. லேசா போய் யார போய் ஜெயிச்சான்? கோலியாத்தை ஜெயிச்சான். பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்ம எல்லாரும் நேற்று அக்கா ஒரு செய்தியில சொன்னாங்க, நம்ம எல்லாருடைய குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பமா? விசுவாச மார்க்கத்தால் விசுவாச குடும்பம். அல்லேலூயா. அப்போ நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு இருக்கும்போது நம்முடைய குடும்பம் நாளுக்கு நாள் என்ன செய்யும்? விருத்தி அடையும். சரிதானா? நம்ம விசுவாசத்துல வளர 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 நம்முடைய வாழ்க்கையில பெரிய அதிசயமான காரியங்கள் கட்டாயம் நடக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். தாவீதுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை இருந்துச்சு. கர்த்தர் அன்றைக்கு ஒரு கரடியையும் ஒரு சிங்கத்தையும் கையில ஒண்ணும் இல்லாம இருந்தாலும் ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்ட மாதிரி கிழிச்சு போட்டு வெற்றி பெறுவதற்கு எனக்கு அன்றைக்கு உதவி செய்தார்ல, இவன் ஏமாத்திரம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தை கர்த்தர் கொடுத்தார். ஹல்லேலூயா. ஆகினால நான் முதலாவது சொன்னேன் விசுவாசம் சொன்னேன். இப்ப கொஞ்சம் பொறுத்து இப்ப சொல்றேன் விசுவாசத்தோடு கூடிய தைரியம். கை தட்டி கர்த்தருக்கு எல்லாரும் நம்பி சொல்றேன். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆமென். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. கலங்காதே திகையாதே விசுவாசியே, கலங்காதே திகையாதே விசுவாசியே. கல்வாரி நாயகன் கை விடரே, கல்வாரி நாயகன் கை விடரே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான், விசுவாசியை பதறாதே. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். அல்லேலூயா. செய்தி முடிக்கிறதுக்கு நீங்க சிக்னல் கொடுக்கல. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிள்ளைகள் சிக்னல் கொடுத்துட்டாங்க, எல்லாம் வந்தாச்சு. அல்லேலூயா. ஆகினால செய்தி முடிக்க வேண்டிய நேரம் என்ன செஞ்சாச்சு? வந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த சவுல தியானிக்க வேண்டாம், அது வர 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 அது வேண்டாம், அது ஆகாது. அதை போட்டு நம்ம தியானம் பண்ணாட்டான். போட்டோம் நம்ம ஒரு மேலான காரியத்தை நம்ம என்ன செய்வோம்? சிந்தனை பண்ணிட்டு இருப்போம். ஒரு கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாரா, நமக்கு விருத்தி உண்டாகும். கர்த்தருடைய அபிஷேகம் நம்மளை நடத்தும் போது நம்முடைய குடும்பங்கள்லாம் விருத்தி அடையும். மூன்றாவது, விசுவாசத்தில் ஒரு தைரியம். எல்லாருக்கும் விசுவாசம் உண்டு. அல்லேலூயா. தைரியம் தான். பயமாத்தான் இருக்கு, பயமாத்தான் இருக்க, பயமா இருக்குன்னு ஒரே பயமாத்தான் என்ன செய்யுது. அல்லேலூயா. ஒரு இடத்துல ஊழியத்துக்கு போயிட்டு ஒரு ஊழியரை அழைச்சிட்டு வந்தார். எங்கள் வீட்டில் தங்கிட்டு போங்க அப்படின்னு சொன்னார். நான் சொன்னேன், நான் போயிடுறேன் ஐயா, தங்குறது வேண்டாம், போயிடுறேன். இல்லை, ராத்திரி நேரமாக இருக்குது, நீங்கள் தங்கிட்டு போங்க. நாங்கள் சரின்ட்டு தங்கிறதுக்காக வீட்டுக்கு கூப்பிட்டு போனார். போனவர் வீட்டு சாவியை கொடுத்து நீங்கள் திறங்கண்ண. என்னடா உங்கள் வீட்டை நான் எப்படி திறக்கலாம்? இல்லையா? இல்லை தம்பி நீங்கள் திறங்க. பிறகு அவர் கட்டாயப்படுத்தி திறந்தான். வீட்டில் வேறு யாரும் இல்லைனே வாங்கினேன் அப்படின்னு திறந்து உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் அந்த ரூம் இந்த ரூம்லாம் காட்டிட்டு கடைசியில் என்னை முன்னாலே தடுதாரு. அவர் வீட்டுக்குள்ள மட்டும் என்ன முன்னாடி அவர் பிறத்தனைக்கு நிற்காரு. அப்பவே பசியாரி போயிருக்க வேண்டியவன் இங்கே வந்தது அந்த சாப்பாடை சாப்பிட்டதானே இவ்வளோ பெரிய சிக்கலில் இருக்கு. அப்பவே சர்ச்சிலேருந்து பசியாரிக்கு போனால் நம்ம பாட்டு ஒழுங்காக அது செய்யும். இவர் சாப்பிட்ட ஹோட்டல் கூப்பிட்டனால இப்போ வீட்டில் வந்து அவர் வீட்டு கூட நம்மளுக்கு முன்னால் தடுதாரு. அவர் பெண்ணை நிற்கார என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா கடைசியில் பாத்ரூம் பக்கத்தில் கொண்டு வந்தார். பாத்ரூம் பக்கத்தில் கொண்டு வந்துட்டு கதவை திறங்கிட்டாரு. என்னடா இப்படி பண்ணிட்டு இருக்காரு சொல்லி கதவை திறந்தா தள்ளி திறந்துட்டு நான் திறக்க அவர் பின்ன ரொம்ப தூரத்தில் போயிட்டார். கரப்பாம்பூச்சி 5-6 கிடக்கு உள்ள கிடந்தது வேற. எனக்கு ஒரு பயம், என்னென்ன பாம்புகள் உள்ள வளர்த்துட்டு கிடக்காரோ, என்ன பக்கம் பாம்பு சட்டை கண்டாலே பயமா இருக்குமே, செத்த பாம்பு கண்டாலே காத்து குடிச்சு உயிர் வந்துடும் சொல்லுவாங்கல்ல. இது உயிருள்ள பாம்பு உள்ள வச்சுட்டு நம்மளுக்கு தள்ளி என்ன செய்ய போறாங்க உள்ள பார்த்தா அந்த அது மாதிரி சுற்றி சுற்றி பார்க்க ஒன்னையும் கேட்ட கரப்பாம்பூச்சி போட்டுங்க. அவர் சொன்னார், இதுக்குத்தானே பயப்படுறேன். கடைசியில் 5-6 பூச்சி அடிச்ச பிறகு தான் உள்ள வந்தேன். என்னை கூப்பிட்டு வந்தவர் என்னை விட ரொம்ப பலமான ஆடு, என்னை விட நல்ல வாட்ட சாட்டமான ஆடு. ஒரே மீதில் 5-6 கரப்பாம்பூச்சி அவர் வச்சு போட்டுருவாரு. எனக்கு ஒவ்வொன்றும் ஒத்த காலில் நிற்கும், அவர் 5 ஒரே காலில் பிடிச்சி எந்திரிச்சு இறங்கி போட்டுருவாரு. ஆனாலும் பாருங்க மனுஷனுக்கு என்ன வருது? பயம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் உங்களை பார்த்து சொல்றாரு, டோன்ட் ஃபியர், பயப்படாதீங்க, பயப்படாதீங்க. உங்களுடைய குடும்பம் விருத்தி ஆகுமாங்கிற பயம் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், வரண்டாம். கர்த்தர் நாளுக்கு நாள் நமக்கு ஒரு விருத்தியை கட்டிடுவார். நமக்கு எதிர்ப்பு கொடுக்கிறவங்களை அவர் பார்த்து கொள்வார். அவங்களை நம்ம பார்க்க வேண்டாம், நமக்கு சரியா பார்க்க தெரியாது. அவர் பார்த்தாருன்னா திருப்பி எழும்ப முடியாத முடிக்க எரிச்சுவாரு. அப்படி மாற்றி வச்சுருவார்.
ஆமா, இஸ்ரேல் ஜனங்களை நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிச்ச நாட்கள்ல பாத்தீங்கன்னா திரும்ப மீதியான தலை தூக்கல் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கும் போட்டிருக்கோம். அப்படிலாம் கர்த்தர் நடத்துவார். அல்லேலூயா. ஆகையினால கர்த்தர் நமக்கு நாளுக்கு நாள் நம்முடைய குடும்பத்தை விருத்தியாக்கி நம்மை உயர்ந்த நிலைக்கு நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் கொண்டு வருவார். நம்முடைய பிள்ளைகளுடைய படிப்பெல்லாம் செழிக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ப்ரொமோஷன் கிடைக்கும். நம்முடைய பிள்ளைகள் கையில கர்த்தர் பயங்கரமான ஊழியத்தை கொடுப்பார். நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் செல்வ சிறப்பான திருமணத்தை நடத்தி கொடுப்பார். நல்ல விசுவாசம் உள்ள பிள்ளைகளுக்கு விசுவாசம் உள்ள குடும்பத்தை கர்த்தர் கொடுவார். அல்லேலூயா. அப்படிதான் நான்லாம் ஜெபம் பண்ணிட்டு இருக்கும்போது என்னுடைய துணை இருக்கிறதுனால சொல்லவில்லை, கர்த்தர் இதை விட சிறப்பா உங்களுக்கு செய்வேன். என்னை விட நான் சாதாரணமாக ரொம்ப டல்லான ஆளுதான். எனக்கே இப்படி ஆண்டவர் செய்வார். ஆனால் பிரைட்டா இருக்கிற உங்களுக்கு கர்த்தர் எவ்வளவு செய்வார். அல்லேலூயா. அதனால நமக்கு ஒரே ஒரு நம்பிக்கை வேணும், விசுவாசத்தோடு கூடிய தைரியம். சரிதானா? ஆண்டவர்கிட்ட நம்ம இவ்வளவு நாள் விசுவாசம் கேட்டோம், இப்ப என்ன கேட்க போறோம்? விசுவாசத்தோடு கூடிய தைரியம். ஆண்டவர் அன்னைக்கு சிங்கத்தை பிடிச்சேன், அன்னைக்கு கரடியை பிடிச்சேன், கையில ஒண்ணும் இல்லாம ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போட்டு போல கிழிச்சு போட்டு நான் கோலியாத்தை ஜெயிச்சேன், எனக்கு நீ பலம் தான்.